மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வேகமா செய்யணும்னு நினைச்சு சாதிக்கக்கூடியவர்கள், வல்லமை பெற்றவர்கள் மேஷ ராசி அன்பர்கள். பெருசா சாதிக்கணும் போது என்ன ஆகும்? நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அதெல்லாம் தற்காத்து கொள்வதற்கு, வாழ்க்கையில தோக்காம இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு அந்த மேஷ ராசி அன்பர்கள் எல்லாருமே சண்ட பைரவரை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில ஒரு 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும். சண்ட பைரவருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆலயம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய இடத்துல ஆலயங்கள்லாம் கிடையாது. ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். எல்லா பைரவரும் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்ல இருப்பாங்க. அந்த சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணலாம். பொதுவான கால பைரவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைரவரை வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. காலையிலயோ மாலையிலயோ, மாலையில போட்டா ரொம்ப விசேஷம். ஆனா மாலையிலயாவது கண்டிப்பா போடுங்க அப்படி. இந்த சண்ட பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய பைரவராக இருக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி என்பது ஜென்ரலாவே அந்த ஆயுதம் ஏந்திய சண்ட பைரவரை செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. நேவேத்தியம் அப்படின்னு சொன்னா பருப்பு சாதம் மாதிரி ஏதாவது ஒன்று நேவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்.